கடவுள் நம்பிக்கையும் ஜோதிட நம்பிக்கையும் கொண்ட ஆன்மீக அன்பர்களுக்கு காமதேனு அஸ்ட்ரோ சர்வீஸ் சார்பாக வாழ்த்துக்களுடன் வணக்கம். 2026 வந்துருச்சுங்க. சனீஸ்வர பகவான் மார்ச் 6ஆம் தேதிக்கு மேலே லாபஸ்தானத்துக்கு வந்துடுவார். மே மாத கடைசியில் குரு பகவான் உச்சம் அப்படின்னு குதூகலமாக சந்தோஷ உலகில் சஞ்சரிக்கக்கூடிய காலம் வந்துவிட்டது. ரிஷபராசிக்கு குரு பகவான் சந்திரன் மாரகாதிபதியாச்சு. ஒரு மாரகாதிபதியான குரு பகவான் இன்னொரு மாரகாதிபதியான சந்திரன் வீட்டில் தானே உச்சமடைவார் அப்படின்னு உங்களுக்கு சில சந்தேகம் வரலாம். இல்லை சில ஜோதிடர்கள் கூட உங்ககிட்ட அந்த மாதிரி சொல்லியிருக்கலாம். ஏன்னா ஸ்திர ராசியான ரிஷபத்திற்கு 3ஆம் இடமும் 8ஆம் இடமும் மாரகஸ்தானங்கள். அதனால் இதில் என்ன சந்தோஷப்பட என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாங்க. ஆனால் 8ஆம் இடத்த அதிபதி 8க்கு 8இல், அதாவது 3ஆம் வீட்டில் உச்சமடைவது அதிசயமான ஒரு அற்புதமான விஷயம். அது உழைக்காமலேயே, அதாவது எந்த வேலையும் செய்யாமலேயே சம்பாதிக்கலாங்க. உங்களை கிண்டல் பண்ணலைங்க, உண்மைதான் இது. 8ஆம் அதிபதி 8க்கு 8இல் மறைந்தாலே நல்ல விஷயம்தான். அதுவும் உச்சம்னா கேட்கவே வேண்டியது இல்லைங்க. நீங்கள் வீட்டில் இழுத்து போத்திக்கிட்டு படுத்து தூங்கினாலும் தட்டி எழுப்பி பணம் கொடுப்பாங்க. இது நிச்சயமாக நடக்கும். இதுக்கு முன்னாடி நீங்கள் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சப்போ கிடைக்காத பணம், 24 மணி நேரமும் நீங்கள் தொழிலே வியாபாரமே கதின்னு கிடந்தப்ப கிடைக்காத பணம், உங்களுடைய உழைப்புக்கு கிடைக்காத பணம் இப்போ தானாக உங்கள் மடியில் விழுவுங்க. காக்கை உட்கார பணம்பழம் விழுந்தது அப்படிங்கிற பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அது மாதிரி ரிஷப ராசிக்காரர்களுக்கு 2026 அப்படி தான் நடக்குங்க. சம்மந்தமே இல்லாமல் எங்கெங்கே இருந்தோ உங்களுக்கு எப்படி எப்படி இல்லாமல் பணம் கிடைக்கும். இன்னொரு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விஷயமும் உண்டுங்க. அது 10ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கும் ராகு. மே மாதம் முடிய குரு பகவானின் பார்வையை பெற்று ராகு பகவானாக உங்களுக்கு பலவித நன்மைகளை செய்வார். ஜூன் மாதத்துக்கு பின்னாடி தன்னோட இஷ்டப்படி கட்டுப்பாடு எதுவுமின்றி ராகுவாக என்ன செய்ய வேண்டுமோ அதையும் செய்வார். ரோகிணி நட்சத்திரத்தினருக்கு மட்டும் கொஞ்சம் பாதிப்புகள் இதனால் அதிகங்க. ஜூலைக்கு மேலே கார்த்திகை நட்சத்திரத்துக்கும் மிருகசீரிஷ நட்சத்திரத்திற்கும் ராகு சில சிக்கல்களை உண்டாக்குவார். ஆனால் அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படவே வேண்டியதில்லை. ஏன்னா உங்களுக்கு சனீஸ்வர பகவானும் குரு பகவானும் ஃபுல் சப்போர்ட் பண்ணுறாங்க. 2026 பிப்ரவரி மார்ச் மாதங்களில் உலகளவில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை பற்றி ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குங்க. அது எதனால் ஏன் அப்படின்னு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்கன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. கேதுவுடைய நடமாட்டமும் நடவடிக்கையும் கூட ஒரு மார்ச் 31ஆம் தேதிக்கு மேலே ரோகிணி நட்சத்திரத்தினரை வாட்டி வதைக்கும் வகையில் தாங்க அமையும். எந்த விஷயத்துலன்னு பார்த்தீங்கன்னா தாய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், தாய் வழி சொந்தங்கள், தாய் வழி சொத்துக்கள், அப்புறம் மேற்படிப்பு சம்பந்தமான சில சிக்கல்களும் உண்டு. நிலம், வீடு, வாகனம் ஏதாச்சும் நீங்கள் வாங்கணும் விற்கணும்னு நினச்சிங்கனாலும் ரோகிணி நட்சத்திரத்திற்கு தடைகளையும் தடங்கல்களையும் உண்டாக்குவார். சிக்கல்களையும் சிரமங்களையும் உண்டாக்குவார். இடர்பாடுகளையும் இடைஞ்சல்களையும் உண்டாக்குவார் கேது பகவான். ஃபுட் பாய்சனு, இந்த ஸ்கின் இன்ஃபெக்ஷனு, இந்த மாதிரி சில தோல் நோய்கள், இந்த மாதிரி வகையிலான சில விசித்திரமான நோய்கள் உண்டாக்கக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க ரோகிணி நட்சத்திரத்தினருக்கு. வாகன விபத்துக்கள் கண்டிப்பாக உண்டாக்கக்கூடுங்க. அதனால் ரோகிணி மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது அவசியங்க. கார்த்திகை மிருகசீரிஷ 2 நட்சத்திரத்திற்குமே கேதுவின் மகம் நட்சத்திர சஞ்சாரம் நன்மைகளை மட்டுமே கொடுக்கும். அதனால் அவங்க இந்த வகையில் கவலைப்பட வேண்டியதில்லை. முக்கியமாக சொல்லப்போனால் கார்த்திகை நட்சத்திரமும் மிருகசீரிஷமும் ஜூலை மாதத்துக்கு மேலே இப்போ எதை பற்றியுமே கவலைப்படாமல் டாப் கியரில் போகலாங்க. ராகவால் உண்டாக்கக்கூடிய அப்பப்போ இந்த சின்ன சின்ன சிக்கல்களை கூட குரு பகவானும் சனீஸ்வர பகவானும் சேர்ந்து தடுத்து விடுவார்கள். அப்போ ராகவால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸ்திர ராசியான ரிஷபத்திற்கு பாதகாதிபதினு ஒருத்தர் இருக்காருங்க. அவர் யாருன்னா ரிஷபராசிக்கு எல்லா விதமான நன்மைகளையும் செய்யக்கூடியவர், செய்ய வேண்டியவர்.
தர்ம கர்மாதிபதி யோகத்தை கொடுக்கக்கூடியவர்னு சொல்லுவாங்க. தர்மஸ்தானமான 9ஆம் வீட்டிற்கும் கர்மஸ்தானமான 10ஆம் வீட்டிற்கும் அதிபதியாகி தர்ம கர்மாதிபதி யோகத்தை கொடுக்கும் அவர் சனீஸ்வர பகவான் தாங்க. அவர் பாதகஸ்தானமாகிய 9ஆம் இடத்து அதிபதியாக பாதகத்தை செய்வார் அப்படின்னு கவலைப்படாதீங்க. ஏன்னா 9ஆம் இடத்திற்கு 3இல் மறைந்து, அதாவது லாபஸ்தானமாகவும் மூத்த சகோதர சகோதரிகள் சம்பந்தப்பட்ட ஸ்தானமாகவும் அமையும் 11ஆம் வீட்டில் மீன ராசியில் மார்ச் 6ஆம் தேதி முதல் சஞ்சரிப்பார் நம்ம சனீஸ்வர பகவான். அவர் உத்திரட்டாதி முதல் பாதத்தில் கால் பதிக்கும் ஜூன் மாத கடைசியில் குரு பகவானும் பூச நட்சத்திரம் முதல் பாதத்தில் தன் பயணத்தை தொடங்குவார். ஏற்கனவே சொன்னது போல கார்த்திகை மிருகசீரிஷம் நட்சத்திரத்தினருக்கு சம்பந்தமே இல்லாமல் பணம், புகழ், பதவி எல்லாம் கிடைக்குங்க. முக்கியமாக அரசியல்வாதிகள், நீதித்துறையில் பணிபுரிவோர் மிக உயர்ந்த பதவிகளை பெற்றுக்கொள்வார்கள். டபுள் ப்ரமோஷன் அப்படிங்கிற மாதிரி கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. முக்கியமாக இந்த இரும்பு, நிலக்கரி, அது சம்பந்தப்பட்ட தொழிற்சாலைகள், ஜல்லி உடைக்கின்ற கிரஷர், இந்த மாதிரி தொழில்கள் உங்களுக்கு சனீஸ்வர பகவானுடைய காரகத்துக்கு உட்பட்டது அப்படிங்கிறதுனால அதை செஞ்சிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு அபரிமிதமான முன்னேற்றம் உண்டாகும். கவர்மெண்ட் கான்ட்ராக்டர் எல்லாருமே உங்ககிட்ட தாங்க ஜல்லி, எம்சாண்டெல்லாம் வாங்குவாங்க. நீங்கள் சிமெண்ட் வியாபாரம் பண்ணால் கூட உங்களுக்கு நல்லா இருக்குங்க. இப்போவே அந்த முன்னேற்பாடுகளெல்லாம் செஞ்சு வச்சுக்கோங்க. எள், கொண்டை கடலை, பொட்டுக்கடலை போன்ற உணவு வகைகளும், கடலெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், நெய் போன்ற உணவு எண்ணெய்களும் லாபத்தை கொடுக்கும். வெல்டிங் பற்ற, லேத்து பற்ற, இந்த காயலாங்கடை, அதாவது ஸ்கிராப்னு சொல்லுவாங்க, வாகன இயந்திர உதிரி பாகங்கள், ஸ்பேர் பார்ட்ஸு, இது போன்ற வியாபாரம் செய்பவரும் தொழில் செய்பவரும் லாபம் அடைவார்கள். கல்வி நிலையங்களை நடத்துவோர், கல்வி நிலையங்களில் பணிபுரிவோர், நீதி, தங்கம் சம்பந்தப்பட்ட வேலை, தொழில், வியாபாரம் செய்வோர் 2026 பிற்பகுதியில் கனவிலும் நினைக்க முடியாத அளவுக்கு செல்வ வளத்தை பெற்று மகிழ்ச்சி அடைவார்கள். ரோகிணி நட்சத்திரம் இதெல்லாம் இப்போ வேடிக்கை பார்க்க வேண்டியதுதாங்க. அவங்க கொஞ்சம் நிதானமாக தான் 2026 ஓட்டணும். அதே சமயத்தில் ரியல் எஸ்டேட், காவல்துறை, தபால் துறை, தீயணைப்புத்துறை, டீ கடை, ஹோட்டலு, பால் மற்றும் பால் சம்பந்தப்பட்ட மோர், தயிர், வெண்ணெய், நெய், இவை சம்பந்தப்பட்ட இனிப்பு வகைகள், அரிசி, நெல், துவரம்பருப்பு, காய்கறிகள் போன்றவற்றை விற்பனை செய்வோர் நன்றாக சம்பாதிப்பார்கள். இது ரோகிணி நட்சத்திரத்துக்கு கொஞ்சம் நல்லாவே சம்பாதிப்பாங்க. பொதுவாகவே எல்லா நட்சத்திரத்தினருக்கும், எல்லா ராசியினருக்கும் ஒரு முதல் பாதி 2026 முதல் பாதி கொஞ்சம் கஷ்டங்களை கொடுக்கக்கூடியதாகவே இருக்குங்க. ஏன்னா ஒரு மார்ச் 31ஆம் தேதிக்கு முடிய கொஞ்சம் சிக்கல் தான் உங்களுக்கு. அதனால் கொஞ்சம் இப்போ உஷாராக இருக்கணுங்க. இந்த ஆண்டு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தந்தை வழி உதவிகள் கண்டிப்பாக கிடைக்குங்க. ஆண்டு முழுவதுமே கிடைக்கும். இது 3 நட்சத்திரம், கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் 3க்குமே கண்டிப்பாக கிடைக்குங்க. தந்தை வழி உதவிகள் நிச்சயமாக கிடைக்கும், ஆண்டு முழுவதும் கிடைக்கும். தந்தையினுடைய தொழிலையோ வியாபாரத்தையோ செய்பவர்கள் அதிர்ஷ்டசாலிகள். அவங்களுக்கு ரொம்ப அதிகபட்ச முன்னேற்றம் உண்டாகும், லாபம் அதிகம். எங்கள் அப்பா இந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காருங்க, அதை நானே கண்டினியூ பண்ணுறேங்க, ஒன்றும் லாபம் இல்லைன்னு இவ்வளோ நாளாக நீங்கள் சலிச்சிட்டு இருந்தாலும் 2026 உங்களுக்கு அற்புதமான லாபம் அந்த தொழிலில் உண்டு. தந்தையின் தொழிலை செய்பவர்கள் மிகுந்த லாபம் அடைவார்கள், அது உண்மைதான். அது இதுவும் உங்கள் தந்தை கடகம், கன்னி, மீனம் ராசி, முக்கியமாக விருச்சக ராசி அப்படின்னா ரிஷப ராசி பையனுக்கும் பொண்ணுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. யோசிக்கவே வேண்டியதில்லை. அது ரோகிணி நட்சத்திரமாகவே இருந்தாலும் அற்புதமாக இருக்கும். உங்களுக்கு கல்யாணம் நடக்கலைன்னா உங்களுக்கு கல்யாணம் நடக்குங்க. இல்லை உங்களுக்கு குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகலைன்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கும் கல்யாணம் நடக்குங்க. இது ஒரு மங்களகரமான ஆண்டு 2026ஆம் ஆண்டு ரிஷபராசியினருக்கு. அதுவும் உங்களோட கணவனோ மனைவியோ கடகம், கன்னி அப்படின்னா உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்கும்.
உங்கள் கணவனோட மனைவி ரிஷபராசினா இன்னும் ரொம்ப நன்மைகள் அதிகங்க. ஏன்னா சில வீட்டில் பார்த்தீங்கன்னா 2 பேர் ரிஷபராசி, 2 பேர் மீனம், 2 பேர் விருச்சிகம், 2 பேர் மேஷங்கிற மாதிரி இருப்பாங்க. இவள்னால கொஞ்சம் கஷ்டப்பட்டீங்கனாலும் இப்போ வந்து எந்தெந்த வீட்டில் ஒரு 2 ரிஷபராசிக்காரங்களோ இல்லை வந்து மீனராசிக்காரங்களோ விருச்சிக ராசிக்காரங்களோ இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த 2026ஆம் ஆண்டு அற்புதமான ஆண்டு. ரிஷபராசிக்காரர்களுடைய தொழில் வியாபாரம் வேலையை பற்றி முன்னாடியே வந்து சொல்லியாச்சுங்க. அதெல்லாம் உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் அவங்களுக்கு. அதனால் வந்து கவலைப்படக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இல்லை. நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஆண்டு தான் இது. மாதம் பெயர்ச்சி அடையும் சூரிய பகவான், செவ்வாய், புதன், சுக்கிரன் போன்றோர் அப்பப்போ சில நன்மைகளையும் செய்வாங்க, அப்பப்போ சில சிக்கல்களையும் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஆனால் சனீஸ்வர பகவான், குரு பகவான், ராகு, கேது ஆகியோருடைய சஞ்சாரத்தை வைத்து கணிக்கும் போது மேற்சொன்ன நல்ல பலன்கள் 90% கார்த்திகை நட்சத்திரத்தினருக்கும் மிருகசீரிஷ நட்சத்திரத்தினருக்கும் நடக்கும். அதே சமயம் வந்து நீங்கள் அசைவம் சாப்பிடுவீர்கள் என்றால் உங்களுக்கு ராகு மட்டும்தான் வந்து இப்போ நன்மை செய்யும் வகையில் இருப்பார். அதனால் இந்த சனீஸ்வர பகவானால் உண்டாகக்கூடிய நன்மைகளும் குரு பகவானால் உண்டாகக்கூடிய நன்மைகளும் ஒரு 40-45% மட்டும்தாங்க கிடைக்கும். ஏன்னா நல்லது செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் குரு பகவானும் சனீஸ்வர பகவானும் நீங்கள் அசைவம் சாப்பிட்டீங்கன்னா ஏதோ போனால் போகுதுன்னு கொஞ்சம் மட்டும்தாங்க உங்களுக்கு நன்மை செய்வாங்க. அற்புதமான பலன்கள் கிடைக்காது, முழுமையான பலன்கள் கிடைக்காது. அதனால் வந்து அசைவம் சாப்பிடும் ரிஷபராசிக்காரர்களுக்கு கை கட்டி வாய்க்கட்டாத நிலைமையாக நல்ல வாய்ப்புகள் உங்கள் கண் முன்னேயே கை நழுவி செல்லும். நீங்கள் கவலைப்படுவீங்க, மன உளைச்சலுக்கு ஆளாவீர்கள். கிருத்திகை நட்சத்திரத்தினரும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தினரும் சூரியனார் கோயில், திருச்செந்தூர், திருக்கோழிக்காடு சென்று வந்தால் அனைத்து லாபங்களும் அப்படியே கிடைக்குங்க, அள்ளிக்கலாம். ரோகிணி நட்சத்திரத்தினர் பூரி ஜெகநாதர் கோயிலுக்கு போக முடியாதுனாலும் நாதன் கோயில் என்று அழைக்கப்படும் நந்திபுர விண்ணகர ஜெகநாதர் கோயிலுக்கு கண்டிப்பாக உங்கள் ஜன்ம நட்சத்திரமான ரோகிணி நட்சத்திரத்தன்று சென்று வழிபடவும். கும்பகோணத்திலிருந்து ரொம்ப பக்கங்க, ஒரு 7-8 கிலோமீட்டர் தான் அது. திருமாந்துறை அக்ஷயநாத சுவாமி கோவிலுக்கு சென்று வழிபடன் மூலமாக இந்த ராகு கேதுவால் உண்டாக்கக்கூடிய சில சிக்கல்கள், அதாவது இந்த ஸ்கின் டிசீஸ் மாதிரி உண்டாகும்னு சொன்னேன் இல்லைங்களா, ஃபுட் பாய்சன், இதெல்லாம் அந்த பாதிப்புகளிலிருந்து நீங்கள் தப்பித்து கொள்ளலாங்க. இது ரோகிணி நட்சத்திரத்தினருக்கு முக்கியமாக சொல்கிறேங்க. இதுவும் உங்களுக்கு சூரியனார் கோயிலுக்கு பக்கத்துலேயே இருக்குங்க. இந்த கோயில் சூரியனார் கோயிலிருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தான் அது. திருமாந்துறை அக்ஷயநாத சுவாமி கோயில் கும்பகோணத்திலிருந்து ஒரு 15 கிலோமீட்டரில் ஊத்துக்காடு காளிங்க நிறுத்தின கிருஷ்ணர் கோயில் அப்படின்னு ஒன்று இருக்குங்க. நீங்கள் வந்து அங்கேயும் போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரோகிணி நட்சத்திரத்தினருக்கு நிம்மதி கிடைக்குங்க. சிக்கல்கள் வந்து கண்டிப்பாக வந்து கம்மியாகும். இந்த ராகு கேதுவால் உண்டாக்கக்கூடிய இந்த ஸ்கின் டிசீஸ், இந்த தேவையில்லாத பிரச்சனை, ஃபுட் பாய்சன் ஆகிறது, இந்த ஆக்சிடென்ட், இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்காதுங்க. காஞ்சிபுரத்தில் பாண்டவ தூத பெருமாள் கோயில் இருக்குங்க. இது வந்து கொஞ்சம் நம்ம ரிஷபராசிக்காக ஒரு ஸ்பெஷல் கோயில். அது காஞ்சிபுரம் வரதராஜர் கோயில் வந்து இப்போ பூமி ஸ்தலம். அதே போல் காஞ்சிபுரம் பாண்டவ தூத பெருமாள் கோயிலும் வந்து உங்கள் கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷ 3 நட்சத்திரத்தினருக்குமே நன்மைகளை செய்யக்கூடியதுங்க. கண்டிப்பாக ஒரு வெள்ளிக்கிழமை போய் வந்து சாமி கும்பிட்டுவாங்க. திருப்பதி செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைத்தால் கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு வாங்க. நீங்கள் ஏன்னா வந்து நம்ம சந்திரனோட வீட்டில் தான் வந்து இப்போ குரு பகவான் உச்சமடைகின்றார். குரு பகவானை பார்வையை பெற்று உங்களுக்கு சனீஸ்வர பகவான் நன்மையை செய்ய போகின்றார். அதனால் அந்த சந்திரனுக்கும் சனீஸ்வர பகவானுக்கும் இஷ்ட தெய்வமே நம்ம திருப்பதி வெங்கடாஜலபதி தாங்க. இல்லை அங்கே போக முடியாதுங்க அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா இங்கே நம்ம திருச்சி பக்கத்தில் குணசீலம் கோயில் போகலாம். கும்பகோணம் பக்கத்தில் ஒப்ளியப்பன் கோயில் போகலாங்க. கரூர் கிட்ட தாந்தோன்றி மலை வெங்கடாஜலபதி இருக்காருங்க, அது கூட நீங்கள் கும்பிடலாம். நீங்கள் நன்றி.